வணக்கம். பணம், வாழ்க்கை, அப்புறம் இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை எவ்ளோ யோசிக்க வைக்குதோ, அதே மாதிரி தான் அப்போ இருந்தவங்களையும் யோசிக்க வச்சிருக்க. வாங்க, இன்னைக்கு நாம லூக்கா 16வது அதிகாரத்துக்குள்ள போகலாம். இது சும்மா ஒரு பழைய புத்தகம் இல்ல. நம்மளோட பண பிரச்சனைகளுக்கும், வாழ்க்கைக்கான தேடலுக்கும் ஆச்சரியமான பதில்களை கொடுக்கற ஒரு புதையல்னே சொல்லலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம சம்பாதிக்கிற, சேமிக்கிற, செலவு பண்ற இந்த பணம் நிஜமாவே நம்ம கிட்ட இருந்து எதை விலையா எடுத்துக்குது? ஒருவேளை இந்த பகுதியோட முடிவில இதுக்கான பதில் உங்களையே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். பாருங்க, லூக்கா 16ல இயேசு 2 கதைகளை சொல்றாரு. முதல்ல பாக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த 2 கதைகளும் ஒன்னா சேர்ந்து பணம், வாழ்க்கை இத பத்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஆழமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் கதை ஒரு தந்திரமான மேனேஜரை பத்தினது. சொல்லப்போனா இந்த அதிகாரத்திலே ரொம்ப குழப்பமான ஒரு பகுதி இதுவாதான் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு நேர்மையே இல்லாத ஆளை பாராட்டுற மாதிரி இருக்கும். வாங்க இந்த புதிரை அவிழ்க்கலாம். கதையோட ஹீரோ ஒரு மேனேஜர். அவர் மேல ஒரு பெரிய புகார், எஜமானோட சொத்தை வீணடிச்சிட்டாருன்னு. இதனால அவருக்கு வேலை போக போகுது. அவரோட வாழ்வாதாரம், அடையாளம் எல்லாமே கேள்விக்குறியாயிடுச்சு. இது அவருக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம்தான். ஆனா பாருங்க, இந்த கஷ்டமான நேரத்துல அந்த மேனேஜர் ஒன்னும் சோர்ந்து போயிடல. அதுக்கு பதிலா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பிளான் போடுறாரு. முதல்ல சரி நமக்கு வேலை போயிடுச்சுங்கிற உண்மையை ஏத்துக்கிறாரு. அப்புறம் தனக்கு இன்னும் இருக்கிற கொஞ்சம் அதிகாரத்தை வச்சு எஜமான் கிட்ட கடன் வாங்கினவங்களை கூப்பிட்டு அவங்க கடனை தள்ளுபடி பண்றாரு. இது மூலமா வேலை போனதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இது தந்திரமான வேலைதான், ஆனா ரொம்ப தூரமா யோசிச்சு செஞ்சிருக்காரு. அவன் செஞ்சது அப்பட்டமான தப்பு, நேர்மையே இல்லாத ஒரு காரியம். ஆனா அவனோட எஜமான் அவனை பாராட்டுறாரு. இது எப்படிங்க முடியும்? செஞ்சது தப்பு, ஆனா அதுக்கு பாராட்டு. இதுதான் இந்த கதையோட பெரிய ட்விஸ்ட். இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். அந்த எஜமான் அவனோட நேர்மை இல்லாத குணத்தை பாராட்டல. அதுக்கு பதிலா இவ்ளோ பெரிய பிரச்சனையிலையும் தன்னோட எதிர்காலத்துக்காக அவன் எவ்ளோ புத்திசாலித்தனமா, எவ்ளோ முன்யோசனையோட பிளான் பண்ணான் பாத்தீங்களா, அதுதான் பாராட்டினாரு. சோ பாராட்டு அவனோட செயலுக்கு இல்ல, அவனோட சிந்தனைக்கு. அப்போ இதிலிருந்து இயேசு நமக்கு என்ன சொல்ல வராரு? ரொம்ப சிம்பிள். இந்த நேர்மையே இல்லாத மேனேஜர் அவனோட கொஞ்ச கால உலக வாழ்க்கைய காப்பாத்திக்க இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டான்ல, அவனை விட அதிகமா நாம நம்மளோட நிரந்தரமான எதிர்காலத்துக்காக நம்ம கையில இருக்கிற உலகப் பொருட்களை முன் யோசனையோட பயன்படுத்தணும். சரி, முதல் கதை ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை பத்தினதுன்னா, 2வது கதை நாம எடுக்கிற முடிவுகளோட கடைசி விளைவுகளை பத்தினது. இது ஒரு பணக்காரனையும் லாசருன்னு ஒரு ஏழையும் பத்தின ரொம்ப எமோஷனலான கதை. 2 வித்தியாசமான வாழ்க்கை, 2 வித்தியாசமான விதி. அதைத்தான் இப்ப பார்க்க. பூமியில அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கொன்னு நேர எதிர். ஒரு பக்கம் பணக்காரன், தினமும் ஒரே கொண்டாட்டம், ஆடம்பரம். இன்னொரு பக்கம் லாசரு, பசி நோயின்னு கஷ்டப்பட்டு அந்த பணக்காரனோட வீட்டு வாசல்லையே கிடக்குறான். இங்க பணம் வச்சிருக்கிறது தப்பில்ல, ஆனா கண் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்தும் பார்க்காத மாதிரி போனதுதான் அந்த பணக்காரன் செஞ்ச உண்மையான பாவம். ஆனா பாருங்க, மரணம் வந்ததும் மொத்த சீனும் தலகீழா மாறுது. அந்த பணக்காரன் வேதனைக்குள்ள தள்ளப்படுறான். ஆனா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட லாசரு பரலோகத்துல ஆறுதல் அடைறான். இதுதான் அந்த பெரிய மாற்றம். அதாவது இந்த உலகத்துல நாம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அதுக்கு அங்க எந்த மதிப்பும் இல்லைங்கிறத இது தெளிவா காட்டுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிலைமை பெர்மனன்ட். 2 பேருக்கும் நடுவுல யாராலையும் தாண்ட முடியாத ஒரு பெரிய பிளவு இருக்கு. நம்ம பூமியில வாழ்றப்ப எடுக்கிற முடிவுகளுக்கு நிரந்தரமான விளைவுகள் இருக்குங்கிறது இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அந்த கொடிய வேதனையில அந்த பணக்காரன் அவனோட அண்ணன் தம்பிகளுக்காக கெஞ்சுறான். அவங்களாவது மனம் திருந்தணும்னு ஆசைப்படுறான். அவனோட இந்த உருக்கமான வேண்டுகோள் இந்த விஷயத்துல நாம எவ்வளவு சீக்கிரம் செயல்படணுங்கிற அவசரத்தை நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அந்த தந்திரமான மேனேஜர், அப்புறம் இந்த பணக்காரன் லாசரோ கதை. இந்த 2 சேர்ந்து நமக்கு சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, அது கடவுள், பணம், அப்புறம் நம்ம இதயம் இத பத்தினதுதான். இந்த 2 கதைகளோட மையத்துல இருக்கிறது இந்த நம்பர் தான், 2. 2 பாதைகள், 2 எஜமான்கள், 2 விதமான முடிவுகள். நாம இதுல ஏதோ ஒன்ன தேர்ந்தெடுக்கணும். இதுதான் அந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைக்கிற மைய கருத்து. நீங்க கடவுளுக்கும் பணத்துக்கும் ஒரே நேரத்துல ஊழியம் செய்ய முடியாது.
பாருங்க, அந்த தந்திரமான மேனேஜர் பணத்தை ஒரு கருவியா, ஒரு டூலா பார்த்தான். ஆனா அந்த பணக்காரன் பணத்தையே தன்னோட எஜமானா மாத்திக்கிட்டான். நம்மால ஒரு எஜமான மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா நம்ம விசுவாசத்தை ரெண்டா பிரிக்க முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இத கேட்ட பரிசேயர்கள் இயேசுவ கிண்டல் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு பணத்து மேல அவ்ளோ ஆசை. இயேசு சொன்ன இந்த விஷயம் அப்போ இருந்த பணக்காரங்களுக்கும் அதிகாரம் வச்சிருந்தவங்களுக்கும் எவ்ளோ பெரிய சவாலா இருந்திருக்குன்னு அவங்களோட ரியாக்ஷனே காட்டுது. ஆனா இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனுஷங்க நம்மளோட வெளி தோற்றத்தை, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை, நம்மளோட ஸ்டேட்டஸ தான் பாப்பாங்க. ஆனா கடவுள் நம்ம இதயத்தை பாக்குறாரு. நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன, நாம எதுக்கு முதலிடம் கொடுக்கறோன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்போ நாம இந்த அதிகாரத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் இது நமக்காக இன்னைக்காக சொல்லப்பட்ட ஒரு நேரடியான எச்சரிக்கை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வேதனையில இருந்த பணக்காரன் அவனோட சகோதரர்களாவது தன்ன மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அவங்கள எச்சரிக்க ஒரு ஆளை அனுப்பச் சொல்லி கெஞ்சினான். ஆனா அவனோட அந்த உருக்கமான வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? ஏன் அந்த வேண்டுகோள் மறுக்கப்பட்டது? அவங்க மனம் திருந்த ஒரு சான்ஸ் கொடுக்கறது நல்லது தானே? அதுக்கான பதில் ரொம்ப பவர்ஃபுல்லான பதில். இதுதான் இந்த அதிகாரத்தோட கிளைமேக்ஸ். பிரச்சனை ஆதாரம் இல்லாதது இல்ல, அதுக்கு பதிலா ஏற்கனவே கொடுக்கப்பட்டுக்கிருக்க கடவுளோட வார்த்தைகளை கேட்க மனசில்லாததுதான் பிரச்சனை. ஒரு பெரிய அற்புதம் நடந்தா கூட ஒரு கடினமான இதயத்தை மாத்த முடியாது. அப்போ மொத்தத்துல இந்த லூக்கா 16வது அதிகாரத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1. ஞானம். பணத்தை எஜமானா பார்க்காதீங்க, அது ஒரு கருவி. உங்களோட நிரந்தரமான எதிர்காலத்துக்காக திட்டமிடுங்க. 2. உண்மையா இருக்கிறது. கடவுள் நம்மளோட செயல்களை மட்டும் இல்ல, நம்ம இதயத்தை தான் பார்க்கறாரு. 3. அவசரம். நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுகளுக்கு நிரந்தரமான விளைவுகள் இருக்கு. அதனால இன்னைக்கே கடவுளோட வார்த்தைக்கு காது கொடுங்க. அப்போ கடைசியா இந்த ஸ்லைடு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. அந்த பணக்காரனோட சகோதரர்களுக்கு மோசேவும் தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. நமக்கும் அதையெல்லாம் விட முழுமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி என்னன்னா, நாம் அதை கேக்குறோமா? நாளை நீனை இன்று வாழ், நித்திய பாதை தவறாதே. பணம் அல்ல தேவன்தான், வாழ்க்கை முழுதும் ஆண்டவரே. நாளை நீனை இன்று வாழ், உண்மை வழியில் நடந்தாலே. இந்த உலகம் கடந்து போகும், வானம் நம்மை அழைத்தாலே. கணக்கு பார்த்த மேலாளர் நாளைக்காக யோசித்தான். தந்திரமாயிருந்தாலும் பாடம் ஒன்று சொன்னான். இன்றைய நாளில் நம்மையும் ஞானமாக நடக்க சொன்னார். பூமியின் பொருள்களாலே வானத்தின் வழி திறந்தார். நாளை நீனை இன்று வாழ், நித்திய பாதை தவறாதே. பணம் அல்ல தேவன்தான், வாழ்க்கை முழுதும் ஆண்டவரே. இரு எஜமானர் இல்லை என்று இயேசு சொல்லித் தந்தார். தேவன் ஒருவன் போதுமே, செல்வம் அடிமையாக்காதார். மனிதர் பார்ப்பது வெளியே, தேவன் பார்ப்பது உள்ளமே. புனித முகமோ பயனில்லை, உண்மை இதயம் வேண்டுமே. நாளை நீனை இன்று வாழ், நித்திய பாதை தவறாதே. பணம் அல்ல தேவன்தான், வாழ்க்கை முழுதும் ஆண்டவரே.
லாசரு கண்ணீரே மரணத்திற்கு பின் மாறின இருவரின் வாழ்க்கையே. பூமியில் இரக்கம் இல்லையே, அங்கே வழி இல்லையே. இன்று கேட்டால் உயிருண்டு, நாளை வாய்ப்பு இல்லையே. கேள் கேள் தேவன் வார்த்தை, அதுவே உயிர் பாதை. அற்புதம் வந்தாலும் கூட கேளாத மனம் மாறாதே. நாளை நீனை இன்று வாழ், நித்திய பாதை தவறாதே. பணம் அல்ல இயேசுவே, வாழ்க்கை முழுதும் ஆண்டவரே. நாளை நீனை இன்று வாழ், இன்றே மனம் திரும்பினாலே வானம் திறந்து மகிழும். இயேசு நம்மோடு இருப்பாரே. லூக்கா 16 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். லூக்கா 16 உள்ள முதல் உவமையின் முக்கிய கதாபாத்திரம் யார்? பதில்: ஒரு நேர்மையற்ற, திறமையான வீட்டுக்காரன். விளக்கம்: இயேசு தன் எஜமானின் செல்வத்தை வீணடித்து ஒரு வீட்டுக்காரனைப் பற்றிய கதையுடன் தொடங்குகிறார். அந்த வீட்டுக்காரன் ஏன் தன் வேலையை இழக்கவிருந்தான்? பதில்: ஏனென்றால் அவன் தன் எஜமானின் பணத்தை தவறாக பயன்படுத்தினான். விளக்கம்: அந்த வீட்டுக்காரன் உண்மையற்றவனாக நடந்து கொண்டதாக எஜமானன் கேள்விப்பட்டார். வேலையை இழப்பதற்கு முன்பு அந்த வீட்டுக்காரன் என்ன புத்திசாலித்தனமான செயலைச் செய்தான்? பதில்: அவன் தன் எஜமானுக்கு கடன் பட்டவர்களின் கடன்களை குறைத்தான். விளக்கம்: மக்கள் பின்னர் தனக்கு உதவுவார்கள் என்பதற்காக அவன் முன்கூட்டியே திட்டமிட்டான். எஜமானன் ஏன் அந்த நேர்மையற்ற வீட்டுக்காரனை பாராட்டினான்? பதில்: அவரது நேர்மையின்மைக்காக அல்ல, அவரது புத்திசாலித்தனமான சிந்தனைக்காக. விளக்கம்: அந்த பாராட்டு ஏமாற்றியதற்காக அல்ல, திட்டமிட்டதில் இருந்த ஞானத்திற்காகவே இருந்தது. இந்த உவமையின் மூலம் இயேசு என்ன பாடத்தை கற்பித்தார்? பதில்: உலகப் பொருட்களை நித்திய நோக்கங்களுக்காக ஞானமாக பயன்படுத்துங்கள். விளக்கம்: இயேசு தம் சீடர்கள் ஆவிக்குரிய ரீதியில் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: உங்களால் கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. விளக்கம்: பணத்தின் மீதான அன்பு மெதுவாக கடவுளின் மீதான அன்பிற்கு பதிலாக வந்துவிடும். இந்த போதனையை கேட்ட பிறகு யார் இயேசுவை பரிகாசம் செய்தார்கள்? பதில்: பரிசேயர்கள். விளக்கம்: அவர்கள் பணத்தை நேசித்தார்கள், இயேசுவின் வார்த்தைகளால் சங்கடமாக உணர்ந்தார்கள். கடவுள் அவர்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்று இயேசு ஏன் சொன்னார்? பதில்: ஏனென்றால் வெளிப்படையான மதம் கடவுளை ஏமாற்றாது. விளக்கம்: மக்கள் பரிசுத்தவான்களைப் போல தோன்றலாம், ஆனால் கடவுள் உள்ளான நோக்கங்களைக் காண்கிறார். கடவுளின் சட்டத்தைப் பற்றி லூக்கா 16 என்ன சொல்கிறது? பதில்: கடவுளின் சட்டம் மாறாது அல்லது அதன் மதிப்பை இழக்காது. விளக்கம்: கடவுளின் தரநிலைகள் உறுதியாக நிலைத்திருக்கின்றன என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். லூக்கா 16 உள்ள 2வது கதை எதைப் பற்றியது? பதில்: ஒரு பணக்காரனையும் லாசரு என்ற ஏழை மனிதனையும் பற்றியது. விளக்கம்: இந்த கதை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையைப் பற்றி கற்பிக்கிறது. அந்த பணக்காரன் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தான்? பதில்: ஒரு வசதியான, சுயநலமான வாழ்க்கை. விளக்கம்: அவன் செல்வத்தை அனுபவித்தான், ஆனால் தன் வாசலில் இருந்த துன்பத்தை அலட்சியம் செய்தான். லாசரஸ் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்? பதில்: ஒரு வேதனையான, ஏழ்மையான வாழ்க்கை. விளக்கம்: அவன் நோயுற்றவனாகவும் பசியுடனும் இருந்தான், மேலும் கருணையைச் சார்ந்திருந்தான். மரணத்திற்குப் பிறகு லாசரசுக்கு என்ன நடந்தது? பதில்: அவன் பரலோகத்தில் ஆறுதல் பெற்றான். விளக்கம்: தேவன் அவரது விசுவாசத்திற்கும் துன்பத்திற்கும் வெகுமதி அளித்தார். மரணத்திற்குப் பிறகு அந்த பணக்காரனுக்கு என்ன நடந்தது? பதில்: அவன் வேதனையில் துன்பப்பட்டான். விளக்கம்: அவரது செல்வம் அவனை இரக்கத்திற்கும் மனந்திரும்புதலுக்கும் குருடாக்கியது. அந்த பணக்காரனால் லாசரஸ் இருந்த இடத்திற்குச் செல்ல முடிந்ததா?
பதில் இல்லை. விளக்கம்: மரணத்திற்குப் பிறகு ஒரு பெரிய பிரிவு உள்ளது. அந்தப் பணக்காரன் தன் சகோதரர்களுக்காக என்ன கோரிக்கை விடுத்தான்? பதில்: அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்டான். விளக்கம்: அவர்களும் அதே விதியை எதிர்கொள்ளக்கூடாது என்று அவன் விரும்பினான். அவரது கோரிக்கை ஏன் மறுக்கப்பட்டது? பதில்: ஏனென்றால் அவர்களிடம் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை இருந்தது. விளக்கம்: மனந்திரும்புதலுக்கும் விசுவாசத்திற்கும் வேதாகமமே போதுமானது. லூக்கா 16 இல் இயேசு கற்பிக்கும் இறுதி உண்மை என்ன? பதில்: மக்கள் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்தால் அற்புதங்கள் அவர்களை மாற்றாது. விளக்கம்: உண்மையான விசுவாசம் தேவனுக்கு செவிகொடுத்து கீழ்ப்படிவதிலிருந்து வருகிறது. லூக்கா 16 சுருக்கம். லூக்கா 16 நாம் ஞானமுள்ளவர்களாகவும் விசுவாசமுள்ளவர்களாகவும் நித்தியத்தின் மீது கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்க கற்பிக்கிறது. பணம் ஒரு கருவி, எஜமானன் அல்ல. தேவன் நம் செயல்களை மட்டுமல்ல, நம் இருதயங்களையும் பார்க்கிறார். பூலோகச் செல்வம் நித்திய விதியை தீர்மானிப்பதில்லை, விசுவாசமும் கீழ்ப்படுதலுமே தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை முடிந்தவுடன் தேர்வுகளை மாற்ற முடியாது. எனவே நாம் இன்று தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்.